கண்டிப்பா அப்பாக்கு திவசம் வச்சே ஆகணும் வசு. ஆனா எப்படின்னு தெரியல வசு. நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா. கோயில்ல வச்சு தாத்தாக்கு திவசம் பண்ண தாத்தா போட்டோவோட அர்ஜுன் சார் வீட்ல இருந்து நேரா திவசம் பண்ற இடத்துக்கு வந்துடுறேம்மா. நீயும் அங்க வந்துரு. சரி. அச்சு, எங்க எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்ட நாள் என்னைக்கு. அந்த விபரீதத்தை உனக்கு ஞாபகப்படுத்த கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் மௌன விரதம் இருந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை உனக்கு தெரியாத ஒரு ரகசிய நாளா வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க அப்பா செத்து போன அந்த துக்கத்தை மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கோம். நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். அதனால உன்னோட எதிர்காலம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த வருஷமும் உனக்கு தெரியாம நாங்க சமாளிச்சாகணும். சமாளிக்கிறேன், கண்டிப்பா சமாளிப்ப. வருஷங்கள் போனாலும் இன்னும் எதுவும் மறக்கலங்க. உங்க ஞாபகம் எனக்கு வரப்பெல்லாம் அன்னைக்கு நடந்த அந்த விபத்தும் ஞாபகத்துக்கு வருது. துரதிருஷ்டவசமா நடந்த அந்த விபத்துல ஒரு அப்பாவியோட குடும்பம் அநியாயமா பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சு பரிகாரம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் உங்க ஆத்மாவை சாந்திப்படுத்த நாங்க எடுக்கிற முயற்சியாவே போயிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு நாம நல்லது செஞ்சாதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. என் மனசு அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. எப்படியாவது அந்த குடும்பத்தை கண்ணுல காட்டி அந்த பொண்ணை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல வேளை உன்னை கீழே போட்டிருப்பேன். சாரி தாத்தா. மாமாவோட மும்பைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இவ ஒரு மார்க்கமாவே தெரிஞ்சிட்டு இருக்கா. இவள இப்படியே விடக்கூடாது. வேண்டாம், தாத்தாவை வாசல்ல வச்சா தாத்தாக்கு கோவம் வரும். இங்க எதுக்குடி நீ வந்த? காலங்காத்தால உன் முகத்துல முழிச்சா விளங்குன மாதிரிதான். என் டியூட்டிய பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட என் முகத்தை காட்ட வரல. மேடம் தான் என்ன வர சொல்லிருக்காங்க. என்ன சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்க? என்ன இது? இதுல என்னோட பர்சனல் திங்ஸ் இருக்கு. என்ன பர்சனல் திங்ஸ்? என்கிட்ட காட்டிட்டு போ. என்னோட பர்சனல் திங்ஸ நான் உன்கிட்ட காட்டணுங்கிற அவசியம் இல்ல. ஏய், என்ன திமிரா? நான் இந்த வீட்டு பொண்ணு. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. நீ இந்த வீட்ல வேலை செய்யற ஒரு வேலைக்காரி. எனக்கு பதில் சொல்லியே தீரணும். ஒழுங்கா பேக காட்டிரு. மரியாதையா பேசு. நான் வேலைக்காரி இல்ல, அர்ஜுன் சாரோட பர்சனல் செக்ரட்டரி. இப்போ பேக்ல என்ன இருக்குன்னு காட்டுவியா மாட்டியா? நான் தான் காட்ட மாட்டேன்னு சொன்னேன்ல. இங்க இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? காட்டியாத. முடியாது. காட்ரி. விடு. காட்ரி. விடு. விடு. காட்டுங்கறல. என்னோட பர்சனலான விஷயம். காட்ரி. விடுன்றல. காட்டு. விடு. சொன்னா கேளு. விடு. காட்ரி. என்ன நட்சத்திரம் அதெல்லாம்? இல்ல ஆண்டி, அவ பைக்குள்ள என்னமோ வச்சிருக்கா. காட்டுனா காட்ட மாட்டேங்கிறா. அதான்.
அவ அர்ஜுனோட பர்சனல் செக்ரட்டரி. அவகிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? இல்ல ஆண்டி, அவகிட்ட தப்பு இல்லனா பையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா காட்ட வேண்டியது தானே. பையில என்னோட பர்சனல் திங்ஸ் இருக்குன்னு சொல்லியும் அவங்க என்ன ரொம்ப கம்பல் பண்றாங்க மேடம். அவ பர்சனல் திங்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீயே அவளை ஃபோர்ஸ் பண்ற? அந்த அளவுக்கு உனக்கு உரிமை கிடையாது. முதல்ல பண்பாடோட நடந்துக்க கத்துக்கோ. வசுந்தரா, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மேடம், பரவாயில்ல. நட்சத்திரா, முதல்ல அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் கண்ணாடி மாத்தி வசுந்தரா கிட்ட கொடு. வேண்டாம் மேடம், நானே சரி பண்ணிக்கிறேன். நீ என்கிட்ட மறுபடியும் மாட்டாமலே போயிடுவ. அப்ப வச்சுக்கிற உன்னை. வசுந்தரா, இங்க வாம்மா. வருத்தப்படுறியாமா? சச்சா அதெல்லாம் இல்ல மேடம். இந்த மாதிரி போட்டோ உடைஞ்சிருச்சேன்னு கஷ்டமாயிடுச்சு, அவ்வளவுதான். சரிம்மா. வசுந்தரா, தவசம் கொடுக்க நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்ததும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீ கோயிலுக்கு வாமா. சரிங்க மேடம். வசுந்தரா மேடம், எங்க போறீங்க? மேடம் அர்ஜுன் சாரை எழுப்பி விட சொன்னாங்க. ஐயோ ஐயோ, வந்தானா காலங்காத்திலே டார்ச்சர் தாங்காதே. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். ஷோ, இப்படி தூங்குறாரு. நான் தாத்தாவுக்கு தவசம் கொடுக்க கோயிலுக்கு போகணும். போட்டோ வேற உடைஞ்சிருச்சு. இதை வேற சரி பண்ணி எடுத்துட்டு போகணுமே. அர்ஜுன் சார் எழுந்துறீங்க, மணி 9 ஆச்சு. சார் எப்படி எழுப்புறது? ஹாப்பினால குத்தியும் எழுந்திருக்கல. என்ன பண்றது? ஏசி ஆஃப் பண்ணா நிச்சயமா எழுந்திருப்பார். ஐயோ, விஷம் 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 விஷம். என்ன இது, ஏசியா ஆஃப் பண்ணிட்டா இதுக்கும் கண் முழிக்கல. சவுண்ட் சிஸ்டம். அர்ஜுன் சார் எழுந்திருச்சுதான் ஆகணும். என்ன பண்றா? பாட்டா போற இருடி. என்னால முடியல அர்ஜுன் சார். நான் தாத்தாக்கு தவசம் கொடுக்க போகணும். சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க அர்ஜுன் சார். பசு சாவடி. அம்மாவும் பாட்டியும் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க குருஜி, வந்துகிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வேணும்னு சொன்ன பொருள் எல்லாம் கரெக்டா வந்துருச்சா? எல்லாம் சரியா. சரிங்க குருஜி. பாட்டி, ஆனந்த் தனியா நிக்கிறாரு. நேரா போய் அப்படியே வளைச்சு புடிச்சு ஐ லவ் யூ சொல்லிடுவா.
கொண்டு வரலாண்டி, அவசரப்படாத. உன் அழகுக்கும் லட்சணத்துக்கும் ஆனந்தன அமீர் கானே கிடைப்பான். எனக்கு ஆனந்தம் வேணும் பாட்டி. சரி சரி, அவனுக்கு போனை போடு. போனை போட்டு நீ பேசுற மாதிரி பேசாத, வேற யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி பேசி பாரு, புரியுதா? முதல்ல இவன் ஆளு எப்படின்னு மோப்பம் புடி. ஓகே பாட்டி, என்னோட இன்னொரு நம்பர்ல இருந்து அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாருங்க. சரி சரி சரி. யார் இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ மிஸ்டர் ஆனந்த். ஆமா, ஆனந்த் தான் பேசுறேன். நீங்க யாரு? என்னங்க நீங்க என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியலையா? அப்படி போடு. ஏங்க, போனை பண்ணிட்டு யாருன்னு சொல்லாம தெரியலையான்னு கேக்குறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க. என்ன உங்களுக்கு தெரியும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்கோம். இப்ப கூட நீங்க இருக்க அதே கோவில்ல தான் நானும் இருக்கேன். பார்த்த உடனே பேசலாம்னு நினைச்சேன். சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போன் பண்ண. ஆனா நீங்க யாருன்னு கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. போங்க, நான் உங்களை நேர்ல வந்து பார்க்கவே மாட்டேன். ஏய் பாக்கறாண்டி, வா 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 வா. ஏய், சாயங்காலமா பீச்சுக்கு வரியான்னு கேளு. கேளு கேளு கேளு. இப்படி பார்த்தா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியலல்ல. அப்போ நேர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாயங்காலமா பீச்சுக்கு வாங்க, பார்க்கலாம். அங்க வந்து நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். என்னங்க நீங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஃபோன் பண்றீங்க, நான் இங்க தான் இருக்கேங்கறீங்க. நான் என் கூட படிச்சவங்க கூட ஆல்ரெடி கான்டாக்ட்ல தான் இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சேர்ந்து படிச்சோம்னு சொல்றீங்க, சந்திக்கணும்னு சொல்றீங்க, பீச்சுக்கு வேற வாங்குறீங்க. என்னங்க இதெல்லாம்? இந்த மாதிரி அறிமுகம் இல்லாத ஆளுங்கள் எல்லாம் நான் சந்திக்க ஆசைப்படுறதுல தயவு செஞ்சு போனை வச்சிருங்க. பாட்டி, மீட் பண்ணலாம்னு கேட்ட உடனே போனை கட் பண்ணிட்டாரு பாட்டி. அடியே, இந்த மாதிரி ஒரு மாங்காய் மடையை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அண்ணங்கார அப்படியே பாட்டிலும் கைமாவே அலையறா. பொண்ணுங்க சகவாசம் நிறையன்னு ஊரே பேசிக்குதுடி. ஆனா தம்பி தங்க கம்பியால இருக்கா. இவனை இப்படியே வளைச்சு போட்டு உருக்கி அப்படியே ஒட்டியானமா செஞ்சு ஓ இடுப்புல போட்டுக்கோ. வாங்கம்மா வாங்க. மகன் செத்து போனாலும் மருமகன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்க நீ இருக்க சுசித்ரா. உன் முகத்திலையும் பிள்ளைங்க முகத்திலையும் தான் நான் என் மகனை பார்த்து திருப்தி பட்டுக்கிறேன். கலங்காம இரும்மா. குருஜி, என் மக ஆத்மா சாந்தி அடையணும். ஒவ்வொரு வருஷமும் தேவசம் கொடுக்கறப்பெல்லாம் நாங்க கலக்கத்தோடு தான் இங்க வரோம். என் பேரனுக்கு எதுவுமே தெரியாம பாத்துக்கிறோம். அவ எப்பவுமே நல்லா இருக்கணும். அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. அவனால பாதிக்கப்பட்டவங்களோட வைத்தறிச்சல் அவனை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. எங்களால கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் குருஜி. ஒரு பக்கம் நாங்க அவங்கள தேடினாலும் இன்னொரு பக்கம் என் புருஷனோட ஆத்மா அவங்கள எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தேவசம் கொடுக்கறப்ப எல்லாம் அதத்தான் வேண்டிக்கிறேன் குருஜி. அம்மா கலங்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய ஜாதகமும் எனக்கு அத்துப்படி. கிரகாச்சார சூழல்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒத்து வரல. இப்ப எல்லாம் கைகூடி வருது. எந்த புள்ளைய நினைச்சு நீங்க கலங்குறீங்களோ அந்த புள்ளையோட ஜாதகமே அவரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்க போகுது. அந்த குடும்பம் பாவம் குருஜி. எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ. உங்க வேண்டுதல் எல்லாம் பழிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்க யார தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க நிழல் கூடிய சீக்கிரம் உங்க மேல படும். வசு எப்ப வருவா? இந்த கோவில்ல எத்தனை மணி வரைக்கும் தேவசம் கொடுப்பாங்கன்னு தெரியலையே. பணம் கூட வசுந்தரா தான் கொண்டு வரணும்.
நமஸ்காரம்மா. ஏதாவது தர்ப்பணம் பண்ணணுமா? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க அப்பாவோட நினைவு நாள். அவருக்கு திவசம் கொடுக்கணும். இன்னைக்கு JKR ஃபேமிலியில ஒரு திவசம். எல்லா ஐயரும் அங்கதாம்மா இருப்பாங்க. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நானும் இல்ல வேற யாரோ வந்தா தர்ப்பணம் கொடுத்துடலாமா? சரிங்க சாமி. தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய பொருள்லாம் வச்சிருக்கீங்களா? அதாம்மா பச்சரிசி, பால், அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிட்டீங்களா? இதோ போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சாமி. சரிம்மா, நாங்களும் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். வரேம்மா. இன்னும் அர்ஜுன் சார் தூங்குறாரு. மேடம் வேற கோயிலுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மா வேற தாத்தாவுக்கு திவசம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றது? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்துருங்க சார். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் சார். எழுந்திருச்சு வாங்க. பிரேக்ஃபாஸ்டா? எழுந்துருங்க சார். டைம் ஆச்சு சார், சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப நான் கிளம்பணும் அவ்வளவுதானே? ஆமா சார். அப்ப அந்த மேல இருக்கிற பாக்ஸ் எடு. என்ன பாக்ஸ் சார் அது? போய் எடு, நான் சொல்றேன். போ போ. எடு. ஏய், அந்த ஸ்டூல போட்டு எடு. ஏய் பாட்டில். ஏய், என்ன விளையாடுறியா? பாக்ஸ் எடுக்க சொன்னா மேல வந்து விழுற. சாரி சார், நான் வேணும்னு விழல. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. கீழே விழாம புடிச்சதுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஹலோ, நீ விழுந்தா பிரச்சனை இல்ல, இந்த சரக்கு பாட்டில் விழக்கூடாது. ஓகே சார், உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிட்டேன். ஃப்ளாஸ்க்லயும் காஃபி எடுத்து வச்சிருக்கேன். ஆஃபீஸ் ஃபைல் ஒன்று ரூம்ல வச்சிருக்கேன். அதுல சைன் போட்டுருங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓ, கடமையில ரொம்ப. இது பாரு, இதெல்லாம் விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் வெளில இரு. இத முடிச்ச உடனே நீ போலாமா வேணாமா நான் சொல்றேன். என்ன முக்கியமான வேலைன்னு கேட்க மாட்டியா? வெறும் வயித்துல குடிக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல் சார். ஓ, அப்போ ஒண்ணு பண்ணு. 2 முட்டை ஓபன் பண்ணி போட்டு பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரியா? வேணும்னா டிஃபன் எடுத்துட்டு வரவா சார்? சூடா இருக்கு கிச்சடி. சைட் டிஷ் வேணுமான்னு மட்டும் கேளு. இந்த கிச்சடி எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? போ, கோ 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 கோ. தாத்தாவோட போட்டோ உடைஞ்சிருச்சு. கோயிலுக்கு போறதுக்கு வேற லேட் ஆகுது. அம்மா கோயில்ல வெயிட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஏன் நமக்கு இப்படி நடக்குது? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியவனில் சேத்துல விட்டது சாமி, கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி. ஐயோ, அன்னைக்கு நானே போதையில குடிச்சிட்டு காலி பாட்டெல்லாம் வச்சுட்டேனா? டேய், கையெல்லாம் நடுங்குதுடா. சரக்கு எங்கடா? ஐயோ, மேடம் வேற கோயிலுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்க வேற போகணும். அர்ஜுன் சார் வேற இப்படி அடம் பிடிக்கிறாரே, என்னதான் பண்றது?
சரக்கு வேணும்